அனைத்து பண்பட்ட நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய இனிய பணிவான நல்வணக்கங்கள். இந்த இந்த காணொளியில் நம்ம கூட பகிர்ந்து கொள்ள போகிற தலைப்பு எதை பற்றினதுன்னா, ஹெல்த் இஸ் வெல்த், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் பகுதி 25 பார்ட் 25. இந்த பகுதி 25ல் நான் எதை பற்றி நான் உங்களை ஒரு விஷயத்தை நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, நம்ம மனித சமூகத்தினுடைய ஆரோக்கியம் பிரிட்டிஷ் ஆட்சியினுடைய தாக்குதலுக்கு முன்பு வரைக்கும் எப்படி இருந்தது, அப்போ இருந்தவங்களுக்கு மக்களில் சளி காய்ச்சல் அப்படிங்கிறது இருந்ததா அப்படிங்கிற அந்த ஒரு வரலாறை நான் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். ஏன்னா இப்போ நம்ம எவ்வளவோ காலம் நம்ம என்ன சொல்கிறது, மனித சமூகம் அதில் இருக்கக்கூடிய மக்களினுடைய தலைமுறையினர், அதாவது சிறுவர்களாக இருக்கட்டும் அல்லது பெண்களாக இருக்கட்டும் முதியவர்களாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் எப்படின்னா கடந்த பிரிட்டிஷ்னுடைய வருகைக்கு முன்பு வரைக்கும் நல்ல ஒரு ஆரோக்கியமாக தான் இருந்தாங்க. சளி காய்ச்சல் அப்படிங்கிறது ரொம்பவே மிகவும் குறைவாக தான் இருந்தது. அப்போல்லாம் சளி காய்ச்சல் வந்துச்சுனாவே என்ன ஆகும்னா ரொம்பவே துடிச்சு போயிடுவாங்க. நம்ம நாட்டில் இந்த ஆங்கில மருத்துவத்தினுடைய வசதிகள் இல்லை. ஏன்னா அப்போல்லாம் அவங்க மாமிசம், இந்த போதை வஸ்து இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அதுவும் மாமிசம் போதை வஸ்துன்னு அவங்க பிரிட்டிஷ்காரங்க கொண்டு வந்து விட்டுட்டு போனது என்னென்னங்கிறத நான் மறுபடியும் அந்த ஒரு பட்டியலை நான் சொல்லிடுறேன். ஏன்னா அந்த பட்டியலில் இருக்கக்கூடிய விஷயங்களில் திரும்ப திரும்ப அதை சொன்னால் தான் மக்களுக்கு திரும்பவும் அதை என்ன சொல்கிறது, அதை பற்றி யோசிக்கிறாங்க. ஒரு முறை சொல்லிட்டு விட்டால் மறந்துடுறாங்க. அதில் குறிப்பாக பார்த்துட்டோம்னா, இப்போ நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கிற விஸ்கி, பிராந்தி, ரம்மு, அப்புறம் என்னென்னமோ அதனுடைய வகைகள்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் நம்ம நாட்டில் கிடையவே கிடையாது முன்பு. அதுக்கு காரணம் என்னென்னா, இப்போ நம்ம நாடு பாரத நாடே அதாவது பூஞ்சையினுடைய தாக்கம் இல்லாமல் இருந்தது. நான் ஏற்கனவே திரும்ப இதை நான் சொல்லுவேன். ஏன்னா பூஞ்சைங்கிறது உங்களுக்கு வெளியில் ஒரு கவர்ச்சியான தோற்றத்தை கொடுக்கும், உள்ளுக்குள்ளார ஒரு கரியணுன்னு சொல்லக்கூடிய கார்பன் அப்படிங்கிற ஒரு உட்பொருளை கொண்டு இருக்கும். அங்கே போயிட்டு உயிரோட்டம் இருக்காது. உயிரோட்டம் இல்லாமல் வெறுமனே ஒரு விளம்பரத்தை மட்டும் நம்ம கொடுக்குற மாதிரியான ஒரு தோற்றம் தான் அந்த பூஞ்சை அப்படிங்கிற ஒரு உயிரினத்தினுடைய உடலுக்குள்ளே இருக்கிற வாழ்க்கை இருக்கும். மிகவும் குறைவான ஒரு உயிரோட்டம் தான் இருக்கும். அதனால தான் பார்த்துட்டிங்கன்னா இந்த பூச்சிகள், வண்டுகள் அது இதுன்னு நம்ம சொல்லக்கூடியது மண்ணுக்குள்ளார, அது இருட்டுக்குள்ளார இருந்ததுன்னா அது நெடுங்காலம் வாழும். அது குறிப்பாக பாம்பு மாதிரியான இதெல்லாம். அதே மாதிரி தண்ணிக்குள்ளார உயிரினங்கள் இருந்தாலும் அதுவும் நெடுங்காலம் வாழும். ஆனால் வெயிலுக்கு வந்துச்சு அப்படின்னா அதனுடைய ரத்தம் எந்த மாதிரியான தன்மையில் இருக்குது, உடலுடைய அமைப்பு எதனுடைய அடிப்படையில் இருக்குதோ அதை பொறுத்து தான் அதில் உடம்புக்குள்ளார இருக்கிற அந்த உயிரோட்டம் அப்படிங்கிறது இருக்கும். உயிரோட்டம் அப்படிங்கிறது இந்த பூமியினுடைய மேல் தளத்துக்கு மேலே இருக்கிற நம்ம உயிரினங்களுக்கும் இருக்குது, பூமியினுடைய மண் தளத்துக்கு கீழே இருக்கிற உயிரினங்களுக்கும் இருக்குது. ஆனால் நம்ம மண்ணில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் என்னென்னா வெயிலுக்கும் வரும், அப்புறம் மறுபடியும் பூமிக்கடியும் போயிடும். இப்போ இதில் இந்த சளி காய்ச்சலுங்கிறது எப்படி வருதுன்னு பார்த்துட்டோம்னா, நம்ம உடல் நம்மளுடைய தாய் தந்தையினர் எந்த மாதிரியான வகையில் கொடுக்குறாங்க. அவங்க நல்லா ஒரு ஊட்டச்சத்து, நம்ம முன்னாடியான காணொளிகளில் நான் சொன்ன மாதிரி நம்ம ஹைட்ரஜன் ஊட்டச்சத்து பொருட்களை எடுத்துக்கிறோமா. ஏன்னா இந்த ஹைட்ரஜன் அப்படிங்கிறது தான் செயற்கையாக உருவாக்கி அந்த ஹைட்ரஜனை எண்ணெயில் அதை உட்செலுத்தி அதுலேருந்து டால்டா அப்படிங்கிறது தயாரிக்கிறாங்க. இது நீங்கள் எல்லாருக்குமே தெரியும், பெரும்பாலும் தெரிஞ்சது தான். ஆனால் தெரியலனாலும் இதை நான் சொல்லிடுறேன். அதை நம்ம ஹைட்ரஜனை செயற்கையாக நம்ம கொடுத்து அந்த மாதிரியான பொருளை தயாரிக்கிறதுக்கும் இயற்கையாக நமக்கு கிடைக்கிறதுக்கும் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. செயற்கையாக நம்ம கொடுத்தோம்னா அதனால் நமக்கு செயற்கையான பொருட்கள் மூலமாக, செயற்கையான நம்ம கண்டுபிடிப்புகள் மூலமாக கொண்டு வர உணவுப் பொருட்கள் நம்ம மிகவும் ஜாக்கிரதையாக நம்ம அதை கையாளணும். நம்ம மிகவும் ஜாக்கிரதையாக சாப்பிட்ணும். அதாவது நம்ம எப்படின்னா நம்மளுடைய பாரம்பரியம் பால் மற்றும் அதனுடைய உற்பத்தி பொருட்கள் இதை நம்ம தொடர்ந்து தினமும் சாப்பிட்டுக்கிட்டே வரணும். தினமும் சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா தான் என்ன ஆகுனா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த பூஞ்சையை வெளியேற்றிக்கிட்டே இருக்கும். அதே சமயம் இந்த பூஞ்சையினுடைய உணவு உற்பத்தி பொருட்களை நம்ம சாப்பிட்றதுல மிகவும் கவனமாக இருக்கணும். ஏன்னா நம்மளுடைய டிஎன்ஏ மரபணு கட்டமைப்புங்கிறது எந்த சதவீதத்தில் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த பூஞ்சையினுடைய உற்பத்தி பொருட்களான இந்த அடுமனை கடைகளில் இருக்கக்கூடிய பொருட்கள், பன் பட்டர் ஜாம், க்ரீம் பன்னு, அப்புறம் கேக்கு, அப்புறம் கோகோனட் பால்னு சொல்லக்கூடியது,
அப்புறம் இன்னும் என்னென்னமோ வகைகள் இருக்குது. அதில் என்ன சொல்லலாம்னா பிஸா பர்கர்லாம் சொல்லலாம். அது மாதிரி அடுக்கிக்கிட்டே போகலாம். இதில் அதுவும் பேக்கரின்னு சொல்லக்கூடிய அடுமனை கடைகளில் நம்ம பார்த்துட்டோம்னா அது எல்லாமே இப்போ பூஞ்சை இல்லாமல் இருக்காது. பூஞ்சையை வச்சு நம்ம சமைச்சு தான் ஆகணும். அதுதான் அடுமனை பொருட்கள். அதை நம்ம சாப்பிடும்போது நம்ம நம்ம நம்மளுடைய உடலில் உள்ள மரபணு கட்டமைப்பு என்ன சதவீதத்தில் இருக்குது, அதை நம்ம சரியாக பார்த்துட்டு தான் என்ன பண்ணால் அந்த பொருட்கள்லாம் எடுத்துக்கணும். நாம் சும்மா ஒரு 60-65 இல்லை ஒரு 70-75 நம்மளுடைய மரபணு கட்டமைப்பு இருக்குன்னா அப்போல்லாம் இந்த மாதிரியான பொருட்கள்லாம் சாப்பிடக்கூடாது. ஏன்னா அந்த சாப்பிட்ற பொருட்கள் என்ன பண்ணணும்னா உடம்புல ஏற்கனவே இருக்கக்கூடிய பூஞ்சையை அதை பிடிச்சி இழுத்துட்டு வெளியில் கொண்டு போயிடணும். அப்படி இல்லைன்னா நம்ம சாப்பிடக்கூடாது. இந்த சளி காய்ச்சல் அப்படிங்கிறது எதனால் வருதுன்னா முதல்ல என்ன ஆகும்னு பார்த்துட்டோம்னா உங்களுக்கு உடலில் இந்த பூஞ்சைங்கிறது ஒரு அடிப்படை பிளாட்ஃபார்ம் மாதிரி. இப்போ எப்படி நம்ம சாஃப்ட்வேர் கம்பெனிஸில் டாடா கன்சல்டன்சி சர்வீஸு, இன்ஃபோசிஸு, விப்ரோ அது இதுன்னு நம்ம சொல்கிறோம் பார்த்திங்களா, ஒரு பிளாட்ஃபார்மு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்டர் எடுத்து நல்ல திறமையுள்ள நபர்களையும் ஹையர் பண்ணி அதுக்கப்புறம் அவங்கள வேலை கொடுத்து அந்த வேலையை செய்ய வைப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த பூஞ்சையும் பண்ணுற வேலை. பூஞ்சை என்ன பண்ணணும்னா நேரடியாக நம்ம உடம்புக்குள்ளே இருந்துக்கிட்டு அது ஊட்டச்சத்து பொருட்களை எடுக்கிறதோ இல்லை ஒரு என்ன சொல்கிறது அது தேவையற்ற பொருளை வெளி நீக்கம் செய்கிறதோ அது நேரடியாக பண்ணுறதில்ல. அது இந்த பாக்டீரியா பூஞ்சை என்ன பண்ணுதுன்னா, அதாவது பாக்டீரியா வைரஸ் பாக்டீரியா பூஞ்சைன்னு சொல்லிட்டு தவறுதலா பாக்டீரியா வைரஸ், இந்த பாக்டீரியா வைரஸை பிடிச்சி இழுத்து தன்னோட ஒட்ட வச்சுட்டு அது என்ன பண்ணணும்னா அந்த பாக்டீரியா வைரஸ் உணவை உட்கொள்கிற மாதிரி பண்ணி அந்த பாக்டீரியா வைரஸ்லேருந்து இதுக்கு தேவையான உணவுப் பொருளை உறிஞ்சிக்கும். அப்போ என்ன ஆகுனா நம்ம அடிப்படையாக இந்த பூஞ்சையை தான் நம்ம என்ன பண்ணோம் உடம்புலேருந்து வெளியேற்றம் செய்யணும். இந்த பூஞ்சையை வெளியேற்றம் செய்யறதுக்கு நம்ம உடலில் என்ன சொல்கிறது இந்த ஹார்மோன் மூலமாக அந்த செயலை அதை ஆரம்பிக்கும் போதோ அல்லது தூண்டும் போதோ இந்த பூஞ்சை சர்வசாதாரணமாக வெளியேறிடாது. அது என்ன பண்ணுன்னா முதல்ல இந்த பாக்டீரியா வைரஸ் தான் வெளியில் தள்ளும். பாக்டீரியா வைரஸை அது என்ன பண்ணுன்னா முதல்ல அது இனப்பெருக்கம் பண்ண வச்சிரும். அந்த பாக்டீரியா வைரஸை பாக்டீரியா வைரஸை இனப்பெருக்கம் பண்ணும்போது அந்த என்ன சொல்கிறதுன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு உணவுனுடைய பெரும்பகுதி எல்லாம் அந்த பாக்டீரியா வைரஸுக்கே போயிடும். இதில் இந்த பூஞ்சையினுடைய அளவு எந்த அளவுக்கு இருக்குதோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு உடம்புல சளி காய்ச்சல் வரும். இந்த பாக்டீரியா வைரஸினுடைய தாக்குதல் இருக்கும், அதனுடைய பாதிப்பு இருக்கும். அப்போ இந்த பாக்டீரியா வைரஸ்ஸு என்ன பண்ணுன்னா இந்த பூஞ்சையினுடைய அதிகாரத்துக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு சளி காய்ச்சலை உண்டு பண்ணும். சளி காய்ச்சலுங்கிறது என்னன்னா வேறு ஒன்றுமே கிடையாது. உடம்புல நீங்கள் உங்களுடைய செல்லு, திசுக்கள், அப்புறம் உடலில் பல உறுப்புகள், சிறுநீரகம், இதயம், மூளையில் தான் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு பெரும்பகுதியான பூஞ்சைகள் போய் முதல்ல ஆக்கிரமிப்பு செஞ்சிருது. மூளையில் உக்காந்துட்டு என்ன பண்ணுதுன்னா மூளையினுடைய சிந்திக்கிற தன்மை, இன்னொன்று ஒரு ஞாபக சக்தி, அது இதுன்னு ஏகப்பட்டது நம்ம சொல்லலாம். ஏன்னா கோடிக்கணக்கான நரம்புகள் நம்ம உடலில் இருந்து இந்த ஒரு மூளைக்கு தான் வருது. மூளைக்கு வரும்போது என்ன ஆகுதுன்னா இந்த ஒரு மூளை என்ன சிந்திக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு உணர்வு கடத்துதல்களை தான் என்ன பண்ணுதுன்னா அந்த நரம்புகள் பண்ணுது. அப்போ நம்ம ஆரோக்கியம் அப்படிங்கிற சொல்கிறத நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம இன்றைக்கி குறைபாடான உடலை வச்சுக்கிட்டு அது ஆரோக்கியம்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். குழந்தைகளுக்கு என்ன பண்ணுறோன்னா நொறுக்கு தீனி, அப்புறம் என்ன சொல்கிறது இந்த பூஞ்சையால் செஞ்ச கேக்கு, பன்னு, ப்ரெட்டு. ஏன்னா அவங்க பிறக்கும் போதே உடலில் எந்தளவு மரபணு கட்டமைப்பு வச்சுக்கிட்டு பிறக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறதே இல்லை. அதை பற்றி நம்ம கவலையும் பண்ணுறதில்ல. ஒரு தாய் தந்தையராக நம்ம என்ன பண்ணுறோன்னா அதை நம்ம சிந்திச்சும் பார்க்குறது கிடையாது. ஏதோ குழந்தை பிறந்துச்சு எல்லாம் அப்படியே காலகாலமாக பாரம்பரியமாக குழந்தை பிறகுது நான் அப்படியே சந்தோஷப்பட்டுக்கிட்டு அதுக்கு பேர் வச்சுக்கிட்டு அதுக்கு பால் ஊட்டிக்கிட்டு சோறு ஊட்டிக்கிட்டு நம்ம பண்ணுறோம். ஆனால் பால் ஊட்டுறது சோறு ஊட்டுறதெல்லாம் எதனுடைய அடிப்படையில் பண்ணணும், நம்ம என்ன மாதிரியான உணவுப் பொருட்களை கொடுக்கணும், அந்த உணவுப் பொருட்களை கொடுத்தோம்னா வளர்ந்துகிட்டே வருவாங்க. ஆண் குழந்தையாக இருந்தால் ஒரு 25-28 வயசு வரைக்கும் வளருவாங்க. பெண் குழந்தையாக இருந்தால் ஒரு 24 வருடங்கள் வரைக்கும் வளருவாங்க. அவங்க வளர்ந்ததுக்கப்புறம் அந்த உடலில் இனிமேல் நோயே அண்டாது, எதிர்ப்பு சக்தி மட்டும்தான் இருக்கும். ஏன்னா அவங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா வளர்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க உடம்புல என்ன மாதிரியான பிரச்சனை வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான உணவுப் பொருட்களை எடுத்துக்குவாங்க. ஆனால் இந்த உடல் என்ன பண்ணணுன்னா அந்த வளர்ச்சி முடிகிற வரைக்கும் என்னென்னலாம் நம்ம உட்கொண்டோமோ அதில் இருக்கக்கூடிய பாக்டீரியா, வைரஸ், பூஞ்சை இது எல்லாத்தையும் நம்ம எல்லா இடங்களும் உடல் உறுப்புகள் எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சேர்த்துட்டு
அதில் இருந்து என்ன பண்ணுன்னா தொடர்ந்து அதில் தேவையில்லாத வெளி நீக்கம் செய்யும். அப்புறம் புது உணவு பொருள் வரும்போது அதை உள்ளே எடுத்துக்கும். இந்த மாதிரியான வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது என்னென்னா, இப்போ நீங்கள் திடீர்னு ஒரு நாளில் ஏதாவது ஒரு வருஷம் நல்லா ஒரு சைவ உணவாக சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா தோசை, அப்புறம் இட்லி, பூரி, வடை, அப்புறம் சாப்பாடு மீல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சாப்பாடு, முழு சாப்பாடு, அதில் சாம்பார், வத்த குழம்பு, இது மாதிரி சாப்பிட்டுட்டே வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுடைய வளர்ச்சி முடிகிற வரைக்கும் அந்த உடம்புல என்ன பண்ணுன்னா, ஒரு எந்த ஒரு அறிகுறியும் காமிக்காது. நல்ல ஒரு சின்ன வயசுலேருந்து வளர்ந்து வராங்க, எந்த சளியும் இல்லை, காய்ச்சலும் இல்லை, நல்ல உடம்பு ஆரோக்கியமாக இருக்குன்னு காமிச்சிடும். ஆனால் இந்த ஒரு 28 வயசு முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 30, 32 வரும்போது என்ன ஆகுன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஆண்களுக்கு நான் சொல்கிறேன். அதே பெண்களுக்குனா ஒரு 24 வயசு முடிஞ்சு என்ன சொல்கிறது, ஒரு 4 வருஷம் நம்ம குறைச்சிக்கலாம். ஒரு 26, 28 வயசு வரும்போது என்ன ஆகுனா, உடலில் நான் இதுக்கு மேலே என்னால் சேர்க்க முடியாதுப்பா. முன்னே நீ சாப்பிட்டுக்கிட்டு இருந்த உடம்பு அப்படி நீச்சி அடைஞ்சிட்டே போச்சு, எக்ஸ்டென்ஷன் ஆகிட்டே இருந்தது. ஆனால் இப்போ நீ சாப்பிட்டீங்கன்னா வந்து அது உடம்புல நான் என்ன பண்ணணும்னா, நல்ல பொருளை கொண்டு போய் நான் சேர்க்கணும். நல்ல பொருளை கொண்டு போய் சேர்க்கும்போது அந்த நல்ல பொருளோட முதல்ல அந்த கெட்ட பொருளை ஓட்ட வச்சு நான் வெளியேற்றணும். அதுக்கப்புறம் நல்ல பொருளை கொண்டு போய் நான் உடம்புல உன்னுடைய வாழ்க்கைக்கு நீ நீண்ட காலம் வாழ்கிறதுக்கு நான் கொண்டு போய் ஏற்படுத்தணும். இதை தான் உயிரணுக்கள் அப்படின்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இப்போ முன்னாடி காணொலியில். பார்க்காதவங்க 24வது பாகத்தில் அல்லது 23வது பாகத்தில் எல்லாத்தையும் பாருங்கள். நீங்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது என்ன ஆகுனா, நான் என்னுடைய காணொலிகளை எப்படி படிப்படியாக வந்து பிரச்சனைகள்லாம் சொல்லியிருப்பேன் அப்படிங்கிறது தெரியும். அப்படி அந்த மாதிரி சொல்லியிருக்கும்போது இந்த ஒரு விஷயம் எப்படின்னா, உடலுக்குள்ளார நடக்கக்கூடிய இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். இது எப்படி உனக்கு தெரிஞ்சுன்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா சில பேர் கேட்குறாங்க, எப்படிப்பா உனக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியும் அப்படின்னா, ஆயுர்வேதம், அதாவது நாங்கள் கிருஷ்ண பக்தியில் இருக்கனால அதனுடைய ஆயுர்வேத விஷயங்களை தெளிவாக புரிஞ்சுக்கக்கூடிய அந்த ஒரு கண்ணோட்டமும், இன்னொன்று இன்றைக்கி நம்ம ஆங்கில மருத்துவத்தினுடைய மோகத்தில் நம்ம கண்டபடி கண்ட பொருட்களை நம்ம சாப்பிட்றதுனுடைய ஒரு தாக்கத்துலேயும் வந்து ஒப்பிட்டு பார்த்து தான் நான் என்னுடைய காணொலியை நான் பதிவிடுறேன். அது லேசுப்பட்ட வேலை கிடையாது. நீங்கள் இன்றைக்கி எம்பிபிஎஸ்ஸாக இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் அவங்களுக்கு புரியாத விஷயங்களில் வந்து நான் எடுத்து பேசுகிறேன். ஏன்னா இதை நான் பேசுகிறது வந்து ஒரு புதுமையாக இருக்கும். ஆனால் இது வந்து புதுமை கிடையாது, ஏற்கனவே பழமையாக இருக்கிறது தான். ஆனால் புரியாததுனால மக்கள் பல பேருக்கு, ஏன்னா அந்த புரிந்துணர்வு கூட எப்படின்னா, உங்களுக்கு அந்த பூஞ்சை தான் கட்டுப்படுத்துது. பூஞ்சையினுடைய கட்டுப்பாடு கீழே தான் நீங்கள் உங்களுடைய புரிந்துணர்வே இருக்குது. நீங்கள் சிரமப்பட்டு, உண்மையாக நான் சொல்கிறேன், நோ பெயின் நோ கெயின். வலி இல்லாமல் ஊதியம் கிடையாது. நீங்கள் உடம்புல வலியை வந்து தாங்கிக்காமல், அது பொறுத்துக்காமல் உங்களுடைய உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி, நல்ல உடல், ஆரோக்கியமான உடலில் உயிரணுக்கள் நிறைய இருக்கக்கூடிய உடல் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஒரு பெண்ணாக இருந்தாலும் பிரசவ வலியை அனுபவிச்சே தீரணும். பிரசவ வலியை வந்து பிரசவ வலி கஷ்டம் இருக்கக்கூடாது, நல்ல சுகப்பிரசவம் வேணும் அப்படின்னா, பெண் குழந்தை பிறந்ததுல இருந்து அவங்க பூப்படைஞ்சதுக்கு பிறகு திருமணம் ஆகிறது வரைக்கும் நல்லா என்ன சொல்கிறது, பாலினுடைய உற்பத்தி பொருட்கள், அது குறிப்பாக மோர், அதுக்கப்புறம் பார்த்துட்டோம்னா நல்ல ஒரு காய்கறிகள், கீரைகள்னு சொல்லக்கூடிய நல்ல சுத்தமான சைவ உணவுப் பொருட்கள் மட்டுமே சாப்பிட்டுக்கிட்டு வாங்க. நீங்கள் நல்லா நாக்குக்கு ருசியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டீ, காப்பி, அப்புறம் என்ன சொல்கிறது, நம்ம அடுமனை பொருட்கள், பப்ஸு, அப்புறம் க்ரீம் பன், ஜாம் பன்னு, அப்புறம் இன்னும் வேறு என்ன அதிகமாக வாங்கி சாப்பிட்றாங்க, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, அப்புறம் இன்னும் நிறையா அடிக்கிட்டே போகலாம். அதோட சமோசான்னு சொல்கிறது கூட நமக்கு வட இந்தியர்களுடைய அந்த உணவு அங்கேருந்து வந்தது. ஆனால் அது நமக்கு அந்தளவுக்கு பாதிப்பு கொடுக்காது. ஆனால் இந்த பப்ஸுங்கிறது, அப்புறம் இன்னொன்று கேக்குங்கிறது, முட்டை போட்டது, முட்டையை வச்சு சாப்பிட்ற ஆம்லேட்டு, ஆஃப் பாயிலு, கலக்கி, அப்புறம் வேறு என்ன சொல்கிறது, வேக வச்ச முட்டை. நீங்கள் வேக வச்ச முட்டையுமே வந்து அதில் இருக்கக்கூடிய வெள்ளைக்கரு மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு நல்லது உடலுக்கு. மஞ்சக்கரு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உடலில் என்றைக்காவது ஒரு நாள், இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்காவது ஒரு நாள் அதனுடைய ஒரு பாதிப்பு வந்தே தீரும். அது நம்ம இன்றைக்கி அரசாங்கம்னா வந்து அது உடலில் முட்டை வந்து நல்ல சத்து பொருள், அதை நல்லா சாப்பிட்லாம், மஞ்சக்கருவோட சாப்பிட்லாம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அது முடிஞ்ச அளவுக்கு புறக்கணிக்கிறது நல்லது. ஆனால் அதை நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அதனுடைய பாதிப்பு உங்களுக்கு உடலில் வளர்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் அதனுடைய தாக்கம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த உடம்புல இருக்கக்கூடிய அந்த பூஞ்சைகளெல்லாம் முற்றிலும் வெளியேற்றுற வரைக்கும் என்ன பண்ணுன்னா, இந்த சளி காய்ச்சல் வந்துகிட்டே இருக்கும். அந்த சளி காய்ச்சல் வரும்போது என்ன ஆகும்னா, அந்த பழைய ரத்தம் உங்களுடைய உடலில் சுத்திகரிச்சுட்டே இருக்குது பார்த்தீங்களா, சுற்றிக்கிட்டே இருக்குல்ல, சுழன்று கொண்டே இருக்குதுல்ல, இதயத்தில் போய் சுத்திகரிக்கும். அப்புறம் மறுபடியும் சுத்தமான ரத்தம் உடலுக்கு போகும், மறுபடியும் உடலில் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் எடுத்துகிட்டு வரும், இதயத்தில் சுத்திகரிக்கும், மறுபடியும் இந்த ஒரு சுழற்சி அப்படிங்கிறது
இது எங்கே போய் முடியும்னு பார்த்துட்டிங்கன்னா மரணத்தில் தான் போய் முடியும். இருக்கிற உடலில் இருக்கக்கூடிய உயிரணுக்கள் அதுவும் எப்போ இந்த ஒரு சுழற்சி, இந்த ரத்தத்தினுடைய சுழற்சியே போய் மரணத்தில் முடியும் அப்படின்னா, நீங்கள் தொடர்ந்து இந்த மாமிசம், சிக்கனு, மட்டனு, ஃபிஷ்ஷு, ப்ரானு, என்னென்னமோ சொல்கிறாங்க பார்த்தீங்களா, ஃபோர்க்கு, பன்றிக்கறி, அப்புறம் பீஃபு, இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கிற வரைக்கும் நீங்கள் எப்படி சொல்கிறதுனா, நீங்கள் வாழ்க்கையிலேயே ஒரு முறை அது சாப்பிட்டு உங்களுடைய ஆசைக்கு ஒரு முறையே சாப்பிட்டு பார்த்தாவே போதும். அது உடம்புல போய் சுழற்சியாகி சுழன்று இங்கே சத்து இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு, அதுவும் எனக்கு நான் சேலம் ரத்த வங்கியில் 30 மணிக்கணும் 3 மாதங்களுக்கு ஒருக்கா ரத்த தானம் பண்ணிகிட்ருக்கேன். அவங்க சொன்னது என்னென்னா, இந்த ஈரல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாமிச பொருளில் அதில் மட்டும்தான் என்னன்னா ஒரு சத்து இருக்குது, ஊட்டச்சத்து இருக்குது, மற்ற எதுவுமே இல்லை அப்படின்னு எனக்கு சொன்னாங்க. அதுவுமே வந்து நானும் என்னோடய சின்ன வயசுலேருந்து நான் மாமிசம் சாப்பிட்டதுனால அதனுடைய அனுபவம் இருக்குது. ஏன்னா நம்ம மாமிசம் அப்படிங்க சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு நல்லதே கிடையாது. அது உடலுக்குள்ளார போய் உங்களுக்கு ஊட்டச்சத்து எதுவுமே கொடுக்காது. என்ன பண்ணோம் அப்படின்னா, எலும்பு தோலுமாக இருக்கிறாங்க, அவங்க உடல் முழுக்க வந்து ஒரு சிறு வயசுல இருந்து வெறும் இந்த பூஞ்சை உயிரினம் இருக்கக்கூடிய உணவுப் பொருளை தின்னே வந்து பழக்கப்பட்டுருச்சு. அது உடம்பு இது மேலே தாங்காது, எலும்பு தோலுமாக ஆயிடுச்சு. அதுக்கு ஊட்டச்சத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒன்றுமே உடம்புல இல்லை, சத்து இல்லை. நல்லா ஒரு சைவ உணவு சாப்பிட்டாலும் அது ரத்தத்தில் ஒட்டுறதில்லை. அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது தான் என்ன ஆகுனா, குறிப்பாக இந்த ஈரல் சவரொட்டின்னு நம்ம சொல்லுவாங்க, ஈரல் அப்படிங்கிறத சாப்பிட சொல்லி மருத்துவர்கள் பரிந்துரைப்பாங்க. அந்த நேரத்தில் மாமிசம் சாப்பிட்லாம். ஏன்னா மறுபடியும் அந்த உயிரை உடலை ஒட்ட வைக்கிறதுக்கு, இப்போ புதுப்பிக்கிறதுக்கு, மறுபடியும் அந்த நபரை என்ன சொல்கிறது வாழ வைக்கிறதுக்கு அந்த உடலில் இருக்கக்கூடிய அந்த ஒரு என்ன சொல்கிறதுனா மாமிசம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு சாப்பிட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நம்ம கொண்டு வரலாம். ஆனால் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்ம பழங்கள் சாப்பிட்லாம். பழங்கள் சாப்பிட்டோம்னா நம்ம செரிமானம் ஆகாதுன்னு நம்ம சொல்லவே முடியாது. நல்லா செரிமானம் ஆகும். என்னென்னா இந்த எய்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அக்யூட் இம்யூனோடெஃபிஷியன்சி சிண்ட்ரோம். அந்த எய்ட்ஸுங்கிற வியாதி வந்துச்சுன்னா மட்டும்தான் உங்களால் எதுவுமே சாப்பிட முடியாது. எதை சாப்பிட்டாலும் வாந்தி வந்துக்கிட்டே கிடக்கும். சாப்பிடவே முடியாமல் போய் அப்படியே உடம்பு இழைச்சி அது என்ன சொல்கிறது எலும்பு தோலுமாக ஆகி அதுக்கப்புறம் படிப்படியாக இறந்து போயிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி எய்ட்ஸுங்கிற ஒரு வியாதி வந்தால் மட்டும்தான் நம்மளால் எதுவுமே சாப்பிட முடியாது. ஆனால் மற்ற எந்த வியாதிகள் தாக்குனாலும் நம்மளால் பழங்கள் சாப்பிட்டு பழங்கள் நம்ம சாப்பிட ஆரம்பிக்கணும். அதை சாப்பிட்டு நம்ம பண்ணிக்கலாம். என்ன இந்த ஒரு விஷயத்தை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம உடம்பு நல்லா இருந்தால் தான் நம்ம உடல்லேருந்து வரக்கூடிய அடுத்த தலைமுறையினுடைய உடல் நல்லாயிருக்கும். அவங்களே பாதுகாக்கணும், அவங்களே அதை சாப்பிட வைக்கணும். நல்ல பழங்கள், கீரைகள்னு நம்ம அதை சாப்பிட வைக்கணும். இப்படி தொடர்ந்து அந்த பழக்கத்திலே வந்துகிட்டே இருந்தோம்னா நம்ம என்ன ஆகுனா, உடலானது ஹைட்ரஜனுடைய ஒரு என்ன சொல்கிறதுனா ஹைட்ரஜன் கண்டென்ட் இருக்கக்கூடிய ஒரு பாடியை, என்க்ளோஸ்டு பாடியை நம்ம என்ன பண்ணணும்னா அது ஃபார்ம் பண்ணணும். அப்படி ஃபார்ம் பண்ணிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் குளிரில் போனாலும், மழையில் நனைஞ்சாலும், வெயில் அலைஞ்சு நல்லா வேர்வையில் உடலில் இதானாலும், சட்டை அப்படியே வேர்வையில் ஊறி போனாலும் எந்த ஒரு சளி காய்ச்சலும் வராது. ஆனால் இந்த சளி காய்ச்சல் வர்றதுக்கான காரணம் என்ன? நம்ம சாப்பிடக்கூடிய பூஞ்சை உயிரினத்தை அடிப்படையாக வச்சு அதில் செய்யப்பட்ட உணவுப் பொருட்கள் அதுதான். இதில் குறிப்பாக வர்றது என்னென்னா காளான் வருது. இன்னொன்று அடுத்தது மது வருது. மதுன்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த விஸ்கி, பிராந்தி, டாஸ்மாக் ஐட்டம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, விஸ்கி, பிராந்தி, ரம்மு, வோட்கா, அப்புறம் வேறு என்னென்னமோ நெப்போலியன் என்னமோ சொல்கிறாங்க, அப்புறம் பீரு, அப்புறம் இன்னும் சொல்லிகிட்டே போகலாம். இந்த மாதிரியான ஒரு அந்த வகை குளிர்பானங்களை குடிக்கும்போது அதில் பூஞ்சையை தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஆல்கஹால்னு சொல்கிறோம். அது குடிச்சு உள்ளுக்குள்ளார அப்படியே திணிச்சிக்கிட்டே கிடக்குறாங்க. அது ஒரு என்ன பண்ணோன்னா உள்ளுக்குள்ளார போய் மிருக குணத்தை நமக்கு தூண்டி விடுது. இதனால் என்ன ஆகுதுன்னா, நமக்கு சளி காய்ச்சல் திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு வருஷத்துக்கு 2-3 தடவை. எந்த அளவுக்கு நம்ம அந்த மதுவை நம்ம அடிப்படையாக அந்த மதுவை குடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கடுத்தது நமக்கு என்ன சாப்பிட தோணும்? மாமிசத்தை சாப்பிட தோணும். ஆனால் இது எல்லாத்தையும் முதல்ல மது அருந்துவதற்கு நம்ம உடலுக்குள்ளார நம்ம தூண்டக்கூடிய உணர்வு எங்கேருந்து வருது அப்படின்னா, பூண்டு வெங்காயத்துலேருந்து வருது. இந்த பூண்டு வெங்காயத்தை நீங்கள் போட்டு சாப்பிட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கே தெரியாது நமக்கு ஏன் வந்து அந்த மது மேலே வந்து ஒரு ஈர்ப்பு வருது, எதுக்கு சாராயத்து மேலே நமக்கு ஈர்ப்பு வருது, எதுக்கு ஆல்கஹால் மேலே குடிக்கணும்னு ஈர்ப்பு வருது. நம்ம கொஞ்சமாக ஒரு 40 ml குடிச்சிட்டா உடம்பு நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம அது சொல்லலாம். ஆனால் இந்த 40 ml நம்மளை ஏன் வந்து குடிக்க தோணுது? அந்த 40 ml எதுக்காக நம்ம ஆல்கஹால் அந்த பூஞ்சைக்காக நம்ம உடலுக்குள்ளார அனுப்புகிறோம்? ஏன்னா ஒருத்தர் குடிச்சிட்டாரு அப்படின்னா அவங்க உடல் வழியாக வரக்கூடிய ஒரு பெண் குழந்தை அல்லது பெண்களாக இருக்கட்டும்,
அது ஆண் குழந்தைகள் அல்லது ஆண் குழந்தைங்களோட சமூகமாக இருக்கட்டும், பெண் குழந்தைகள் பெண் குழந்தைகளுடைய சமூகமாக இருக்கட்டும், என்ன ஆகுனா தனக்கு தன்னுடைய ஒரு பிரச்சனைக்கு ஒரு உடல் சளி காய்ச்சலுக்கான ஆரம்பம் தொடக்கம், அப்புறம் என்ன சொல்கிறது, ஆதிங்கிறது நம்ம எங்கேருந்து வருதுன்னு நமக்கு இது யாராலையும் இதை வந்து தெரிஞ்சுக்க முடியறதில்ல. ஆனால் இது ஆயுர்வேதத்தில் உங்களுக்கு தெளிவாகவே இருக்குது. ஆயுர்வேதத்தில் நீங்கள் படிக்கும்போது எப்படின்னா, உணவு சாதாரணமாக சாப்பிட்ற சாப்பாடு மூலமாகவே நீங்கள் வந்து சரி பண்ணிக்கலாம். அதுவும் இன்றைக்கி இருக்கிற நம்ம டெக்னாலஜிக்கு ரத்த தானம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நல்லாவே வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த சளி காய்ச்சலேருந்து முற்றிலும் தப்பிக்கணும், இனிமேல் சளி காய்ச்சலே வரக்கூடாது, இந்த மலேரியா அட்டாக் ஆகிடுச்சு, தாக்குதல் நிறுத்திடுச்சு, டெங்கு வந்துருச்சு, அது வந்துருச்சு, இது வந்துருச்சு, அதுக்கப்புறம் என்னுடைய பிளேட்லெட்ஸ் எல்லாம் குறைஞ்சி போச்சு, அதனால நான் வந்து அப்படியே நோஞ்சானா படுத்துட்டேன், இந்த மாதிரியான நிலமையில போய் மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கு உயிரணுக்கள் உடல் நிறைய வேணும் அப்படின்னா, நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் கடைப்பிடிக்கிறத நான் சொல்லிடுறேன். அது நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சளி காய்ச்சல் அப்படி படிப்படியாக தான் குறையும், உடனேலாம் குறையாது. அது ஒரு 10-12 வருடங்களாவது எடுத்துக்கும். நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் வந்து அது எனக்கு சரியாக தெரியல. 2018 தான் எனக்கே அதே புரிய ஆரம்பிச்சிருச்சு. நான் ரத்த தானம் பண்ண தான் என்னுடைய உடம்புல இருந்து அந்த பூஞ்சைங்கிற ஒரு பொருள் போகுது அப்படிங்கிறதையே வந்து என்னாலே உணர்ந்து, அதனுடைய தகவல்களை நான் படிப்படியாக சேகரித்து இப்போ அந்த 6 வருடங்களுக்கான அந்த ஸ்டேட்மெண்ட்டு, அந்த ஒரு விவரங்களுக்கு உங்களுக்கு இந்த காணொலி மூலமாக கிடைக்கிறேன். இதெல்லாம் வந்து நீங்கள் ஆராய்ச்சி எடுத்து பண்ணினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 6 வருடங்களுக்கான ஆராய்ச்சி, ஒரு வருடத்துக்கே அது எத்தனை கோடிகள் செலவாகும், எத்தனை கோடிகள் மேலே அந்த நமக்கு செலவு பண்ணி நம்ம நேரத்தை மீன் பண்ணணும், அந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கே தெரியும். ஏன்னா இப்படியும் ஒரு 1000 கோடியாவது இதெல்லாம் வந்து ஒரு ஆராய்ச்சி துறையில் எடுத்து பண்ணோம்னா நமக்கு அது சரியாக என்ன சொல்கிறது, அதனுடைய செலவு என்னங்கிறது நமக்கு தெரியும். அந்த செலவு மூலமாக நம்ம என்னத்தை கண்டுபிடிக்க போகிறோம் அப்படிங்கிறதே நமக்கு தெரியும். ஆனால் இந்த செலவுகள்னால் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நான் பக்தியில் இருக்கணும். பக்தி அப்படிங்கிறது உங்களுக்கு வேற ஒன்றும் கிடையாது. கடவுள்னு ஒருத்தரை நம்ம அடையிறதா அவர் நினைக்கிறது தான். கடவுளுங்கிறவர் யாருன்னா 100% நன்மை மட்டுமே இருக்கக்கூடியவர். 100% நன்மை எது? நாம் இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு சிக்கலில், கஷ்டத்தில், சிரமத்தில் ஒரு அறியாமையில் மாட்டியிருப்போம். அந்த அறியாமை, அந்த சிக்கல், சிரமம் அதில் இருந்து நம்மளை வெளியே கொண்டு வர்றது தான் பக்தி. அது கடவுளை நினைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். இதை தான் நம்ம இதை புரிஞ்சுக்காம தான் நம்ம என்ன பண்ணுறோம், மாற்று மதத்தினரோ இல்லை வந்து மாற்று பக்தியை கொண்டு இருக்கிறவங்ககிட்டயோ சண்டைக்கு போகிறோம், அது இதையும் பண்ணுறோம். நான் நினைக்கிறது மட்டும்தான் வந்து உண்மையான பக்தி, அதுதான் வந்து சரியான, அதை நீங்கள் தான் எல்லோரும் கடைப்பிடிச்சாகணும். ஏன்னா அந்த பாகிஸ்தான்காரன் பண்ணுறது அந்த ஒரு போர்வையில், அந்த ஒரு லேபிள், அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வெளித்தோற்றத்துக்கு அடிப்படையில் தான் அவன் பண்ணுறான். அவன் என்னமோ இந்த பூமி வந்து ஒரே மாதிரி இருக்கிற மாதிரியும், அதை வந்து அவன் எல்லோரும் பாதுகாத்தாகணும், அதை வந்து தொடக்கூடாது, அதை வந்து எதையும் செய்யக்கூடாது அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு கிடக்குறான். அவன் சொல்கிற மாதிரிலாம் நம்ம செஞ்சோம்னா நம்ம இயற்கையினால் தொடர்ந்து பழைய கால பாதிப்புலேயே தான் இருந்துக்கிட்டு இருப்போம். அதனால் கட்டமைப்பு அப்படிங்கிறது எல்லா நாடுகளையும் நிறுவியாகணும். அதை பாகிஸ்தான்காரன் புரிஞ்சுக்கணும். அதில் ஏகப்பட்ட சிக்கல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு என்னென்னா சளி காய்ச்சல், ஏன்னா சளி காய்ச்சல்லேருந்து நீங்கள் மீண்டு வந்துட்டிங்கன்னா உங்கள் உடம்புல எந்த வியாதியுமே வராது, எந்த வியாதியினுடைய தாக்கமுமே இருக்காது. அந்த சளி காய்ச்சல் அப்படிங்கிறது தான் எல்லா வியாதியினுடைய தொடக்கமே. அந்த சளி காய்ச்சல் இருக்கிறதுக்கான காரணம் நம்ம உடம்புல ரத்தம் ரொம்ப நீண்ட காலமாக உடம்புல ஒரே ரத்தம் சுழன்று கொண்டே இருக்கும். இதை நம்ம முன்னாடி காலத்தில் நம்ம பிரிட்டிஷ்காரங்களுடைய தாக்குதலுக்கு முன்னாடி அப்போ எப்படி இருந்ததுன்னா, உங்களுக்கு எல்லாம் ஓடுவாங்க, நல்லா உடல் உழைப்பு பண்ணுவாங்க, கை காலில் எங்கே வெட்டுப்பட்டு இல்லை ஏதாவது குச்சி, கத்தி, கல், அது இதுன்னு முள்ளுன்னு எதுக்கு குத்தி ரத்தம் இருந்தாலும் அது கவலைப்பட மாட்டாங்க. ரத்தம் வெளியேறும் போது என்ன ஆகும்னா புது ரத்தம் சுரக்கும் போது என்ன ஆகும்னா உங்களுக்கு புது ரத்தத்தில் அந்த பூஞ்சை இருக்காது, உண்மையான சுத்தமான ரத்தத்தினுடைய உட்பொருட்கள் மட்டும்தான் இருக்கும். அப்போ என்ன ஆகுனா இந்த பூஞ்சை வெளியேறிட்டு இருக்கும், நம்ம சளி காய்ச்சலே வராது. சளி காய்ச்சல் வரலின்னா நீங்கள் எதுக்குமே பயப்பட வேண்டியதில்லை. மழையிலையும் நனையலாம், வெயில்லையும் சுற்றலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அப்போ நமக்கு என்னன்னா இதில் ஒரு தெளிவு நமக்கு இத்தனை காலம் வரைக்கும் இல்லை. நான் இந்த காணொலியில் சொன்ன இந்த தெளிவை உங்களை நீங்கள் எத்தனை பேர்த்துக்கு நீங்கள் இந்த காணொலியை பகிர்ந்து கொள்ள முடியுமோ அத்தனை பேர்த்துக்கு பகிர்ந்துக்கிட்டு இதை வந்து பொறுமையாக உட்காந்து பார்க்க சொல்லுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக கூட பார்க்க சொல்லுங்கள். இப்போ பார்த்துட்டிங்கன்னா 1/2 மணி நேரம் கிட்ட இந்த காணொலி ஓடிடுச்சு. இந்த 1/2 மணி நேரம் கிட்ட காணொலி ஓடி இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 5 நிமிடங்கள், ஒரு 5 நிமிடங்களாக வந்து 6 முறை பார்க்க சொல்லுங்கள். அப்படி பார்த்தாங்கன்னா நம்ம என்னென்ன தவறு செஞ்சுருக்கோம், நம்ம தாய் தந்தையராக இருக்கட்டும் அல்லது தாத்தா பாட்டி முன்னாடி இருந்த தலைமுறையினர் என்னென்ன தவறுகள் செஞ்சாங்க அப்படிங்கிறது நல்லாவே புரியும்.
அதனால் நீங்கள் சரியாக பண்ணிட்டீங்க, மற்றவங்களுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்கவுங்களுடைய உணவு பழக்கத்தை மாற்றிக்குவாங்க. அதுக்கப்புறம் எந்த தொந்தரவும் இருக்காது, எந்த பிரச்சனையும் இருக்காது, எல்லாருமே நலமாக வாழலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு எண்ணம். எல்லோரும் நலமாக வாழணும், அதுக்கு சரியான ஒரு தகவல் எல்லார்கிட்டேயும் போய் சேரணும். எல்லார்கிட்டையும் போய் சேரும்போது அதை ஆய்வுக்குட்படுத்தணும். ஆய்வுக்குட்படுத்தின பிறகு அந்த ஒரு உறுதியான முடிவை எடுத்து எல்லாரும் அனுபவிக்கணும். ஒருத்தர் ரெண்டு பேர் மட்டும் அனுபவிக்கக்கூடாது, எல்லாரும் அனுபவிக்கணும். ஆனால் அந்த சரியான தகவல் முடிவுகளை எடுத்து எல்லாரும் அனுபவிக்கிறதெல்லாம் என்ன இருக்குதுன்னா, ஒரு போட்டி பொறாமல், ஒரு சந்தேகம், அது இதுன்னு நிறைய இருக்குது. இதை நீ கண்டுபிடிச்சிட்டுன்னு சொல்கிற, அது நான் எப்படி நம்புறது? எனக்குன்னு தனியாக ஆய்வு செய்யணுமே, நான் ஆய்வுக்குட்படுத்தி நான் பார்க்கணுமே, அதனுடைய ஆராய்ச்சி முடிவுகளை பார்க்கணுமே. அதுக்கு என் கண்ணார பார்த்தா தானே நம்ப முடியும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நம்ம உடல் ஆரோக்கியம் பொறுத்த வரைக்கும் இதை நம்ம கண்ணார பார்க்க முடியாது, உள்ளூர உணர வேண்டும். அதனால் அந்த உள்ளூர உணர்றதுக்கு முதல்ல ஒரு என்ன சொல்கிறது, நடைமுறை சாத்தியத்தில் இப்போ என்ன மாதிரியான ஆளுங்க ஒரு என்ன சொல்கிறது, நம்ம அரசாங்கத்தினால அங்கீகரிக்கப்பட்ட யூடியூபர்ஸ் சொல்கிறத நம்புங்க. நல்லபடியாக நான் கண்டிப்பாக அவங்க பொய் சொல்ல மாட்டாங்க, தவறான தகவலை கொடுக்க மாட்டாங்க, நல்ல தகவல் தான் கொடுப்பாங்க. என்னுடைய காணொலியிலையும் நான் அந்த மாதிரி நல்ல தகவல்களை மட்டும்தான் நான் கொண்டு வந்துட்டுருக்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் யார் இந்த ஒவ்வொரு காணொலியும் பதிவு விடுறதுக்கு முன்னாடி உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த தத்துவத்துக்கு, இந்த நான் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு எல்லோரும் சந்தேகம் கேட்குறாங்க. எல்லாத்துக்கும் சந்தேகம் ஏற்பட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் அடிப்படையாக வச்சு தான் ஒவ்வொரு காணொலியும் நான் பதிவிடுறேன். ஏன்னா அப்படி நான் பதிவிட்டால் தான் என்ன ஆகுனா, யார் எப்படி கேள்வி கேட்டாலும் அதுக்கு நான் பதில் கொடுக்க முடியும். அப்படி பதில் கொடுக்க நான் தயாராக இருந்தால் மட்டும்தான் ஒரு விஷயத்த உறுதியானவங்களுக்கு நான் கொண்டு வந்து சேர்க்க முடியும். அதனால் என்னுடைய காணொலியை நீங்கள் என்ன சொல்கிறது, கண்ணை மூடிட்டு நீங்கள் நம்பலாம். கண்ணை மூடிட்டு நீங்கள் நம்பிட்டு உங்கள் தரப்பில் நீங்கள் இதை ஆய்வுக்கு உட்படுத்தி பார்க்கலாம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்ல ஒரு உணவு பழக்கத்தை, நான் சொல்கிற உணவு பழக்கத்தை நீங்கள் தாராளமாக கடைப்பிடிச்சி பார்க்கணும். உங்களுக்கு எந்த வியாதியும் வராது. ஏற்கனவே வியாதி இருந்தாலும் அது சரியாகிறதுக்கான ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் தான் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் என்னுடைய காணொலிகள் நீங்கள் பரிசீலனை பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். இன்னொன்று, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வழக்கமாக நான் சொல்கிறது தான். சப்ஸ்கிரைபர் ஆகிக்கோங்க. சப்ஸ்கிரைபராக ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த எனக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபராக ஆகிட்டிங்கன்னா நிறைய பலன் இருக்குது. ஏன்னா 127 பேர் தான் இது வரைக்கும் வந்திருக்கிறாங்க. எனக்கு ஒரு 1000-2000 பேர் சேர்ந்துட்டாங்கன்னா இந்த காணொலியில் நான் பதிவிட்டுருக்கேன். எனக்கு ஒரு வருமானம் வர ஆரம்பிக்கும். அந்த வருமானத்தினால நான் என்னென்னா, இத்தனை காலம் நான் என் கையிலேருந்து செலவு பண்ணேன் பார்த்தீங்களா, கடன்லாம் வாங்கி செலவு பண்ணியிருக்கிறேன். செலவு பண்ணி தான் நிறையா என்ன சொல்கிறது, கருத்துக்கள் எல்லாம் உண்மையான நேர்மையான கருத்துக்கள் உங்களுக்கு கொண்டாந்து சேர்த்துருக்குறேன். இப்போ எனக்குன்னு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை ஏற்படும் அப்படிங்கிறத இந்த காணொலி மூலமாக தெரிவிச்சுக்கிறேன். தயவுசெய்து நீங்கள் இது மருத்துவர்கள் எம்பிபிஎஸ்லாம் படித்து முடிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, ஸ்கின்னு, அப்புறம் இஎன்டி, இப்படி டென்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி பல்வேறு துறைகளில் இருந்திருப்பாங்க. அவங்ககிட்டலாம் கொண்டு போய் இது காமிங்க. இதெல்லாம் காமிச்சிங்கன்னா அவங்க என்ன பதில் சொல்கிறாங்கன்னு பாருங்கள். என்னுடைய இந்த கருத்தை அவங்க ஆய்வுக்கு உட்படுத்துவாங்களான்னு பாருங்கள். ஏன்னா அதுதான் நமக்கு வேணும். இதே மாதிரி இன்னும் நிறைய ஒரு புதிய தகவல்களோட, உண்மையான நேர்மையான தகவல்களோடு உங்களை அடுத்த காணொலியில் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.